நண்பர்களுக்கு வணக்கம். புயலா கண்ணி பூந்தேன் சொல்லா கண்ணான் பகுதி 22. ஸ்னேகாவும் பிருந்தாவும் ஒருவருக்கு ஒருவர் உடைகளை பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்க ஸ்னேகா பிருந்தாவிற்கு டிஷர்ட் பேண்டை அறிவுரை செய்ய அவள் என்ன பதில் கூறுவாள் என்று காதை தீட்டினான் பார்த்திபன். இல்லை, எனக்கு நிஜமாவே அந்த ட்ரெஸ் எல்லாம் செட் ஆகாது. நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த ஹை ஹீல்ஸோட வேகமாக நடந்து வரும்போது எப்படி அவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? ஒரு போல்ட்னஸ்ஸாக அழகாக தெரிவிங்க. என்னால் நிஜமாக முடியாது, நல்லா இருக்காது, எனக்கு எல்லாருக்கும் எல்லாமே செட் ஆகாது என்று கூறி முடிக்க ஸ்னேகாவிற்கு அவள் கூற்று உண்மையாகவும் தன்னை நினைத்து பெருமையாகவுமே இருந்தது. இவளை பேண்ட் ஷர்ட் என்று நினைத்து பார்த்த பார்த்திபன் மென்மையாக புன்னகித்து கொண்டான். அன்னம் போல அழகு பதுமையாக நடந்து வருவதற்கு இது கொஞ்சம் கூட செட் ஆகாதுதான் என்று நினைத்து கொண்டான். அப்படின்னா சுடிதார் தவிர எதுவுமே நீ போட மாட்டியா? ஸ்னேகா கேட்க, ஏன் லாங் ஸ்கர்ட் லாங் கவுன் எல்லாமே போடுவேனே. எங்க நான் அதுலலாம் உன்னை பார்த்ததே இல்லையே. சிரித்தவளோ, ரூமில் இருக்கும்போது போட்டுப்பேன், ஊருக்கு போனால் பாவாடை தாவணிலாம் போட்டிருக்கேன். அவள் கூற கூற அத்தனை உடையிலையும் அவளை கற்பனை செய்தவனுக்கு இதழில் ஒரு மென் நகை வந்து அமர்ந்தது. இந்த ட்ரெஸ்ல எல்லாம் எப்போ நேரில் பார்க்கறது என்று ஏக்கத்தோடு எண்ணிக்கொண்டான். மேலும் அவர்களுடைய பேச்சு, படிப்பு, உடை, சுடிதார், தனக்கு பிடித்த நடிகர்கள், பாட்டு என்று ஓடிக்கொண்டு இருக்க காரை நிறுத்திவிட்டு இறங்கினான். வா வா என்று ஆர்வத்தோடு அழைத்து கொண்டு ஸ்னேகா வெளியே இறங்க, என்ன இடம் என்று இவள் கண்கள் சுற்றி வட்டமிட அது ஒரு தீம் பார்க். இவள் கண்களும் மின்னின. இங்கெல்லாம் வர வேண்டும் என்று நீண்ட நாள் ஆசை. வருவதற்கு நேரம் இல்லை, அதைவிட துணை இல்லை என்று கூட சொல்லலாம். இன்று இரண்டும் அருமையாக அமைந்திருக்க மனம் கொள்ளா மகிழ்வோடு அவளுக்கு இருந்தது. கடவுள் ஒரு விஷயத்தை நமக்கு தள்ளி வைத்தால் நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு மகிழ்வாக தருவார் என்பது நிஜம் போல என்று எண்ணிக்கொண்டாள். ஸ்னேகா இவள் கையை பிடித்து கொண்டு உள்ளே அழைத்து செல்ல இவளுக்கு ஏக குசி. உள்நுழைய டிக்கெட் வாங்க பார்த்திபன் நகர மற்ற மூவரும் காத்திருந்தனர். இவளும் நேரம் இழந்த மகிழ்வுடன் இப்பொழுது சிறு குறுகுறுப்பும் சேர்ந்து கொண்டது. அவங்க எல்லாரும் ஒன்றுக்குள்ள ஒன்று, நம்ம இடையில வளர்ந்த இணைஞ்சலாயிற்றே என்று எண்ணியவள் கையிலிருந்த டிக்கெட்டை ஆராய்ந்தபடி வந்த பார்த்திபனை பார்த்தபடி நின்றாள். கேட்கலாமா வேண்டாமா என்று 1000 முறை சிந்தித்தவள் இறுதியில் கேட்டுவிடலாம் என்று தோன்ற டிக்கெட்டை காட்டவும் பிரகாஷிற்கும் ஸ்னேகாவிற்கும் கையில் ஏதோ பட்டை போன்ற மாட்டிவிட்டவருக்கு அருகிலிருந்த பார்த்திபனிடம் மெல்ல இவள், டிக்கெட் எவ்வளோ சார் என்று கேட்டு வைக்க அவன் முறைத்த முறைப்பில், இல்லை சும்மா தெரிஞ்சிக்கலான்னு என அசடு வழிய, தெரிஞ்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல போ கூப்பிட்றாங்க என்று கை காட்ட விட்டால் போதும் என்று ஓடிவிட்டாள். அவளுக்கும் கையில் ஒரு பட்டை அமைப்பு மாட்டிவிட அதை பார்த்து கொண்டே ஸ்னேகாவுடன் இணைந்து கொண்டாள். விதவிதமாக அங்கு ராட்டினங்கள், கபன் சாசலில் ஒரு சுற்றுப்பயணம், தென்னை மரம் போல உஜானி கொம்பில் ஏற்றி வைத்துவிட்டு அங்கிருந்து கைவிடப்பட்டது போல் சரசரவன இருக்கும் அமைப்பு, அதிவேகமாக ஆடும் ஊஞ்சல் என விதவிதமாக இருக்க அனைத்திற்கும் இவளை அழைத்து கொண்டு ஸ்னேகாவோட பிரகாஷும் இணைந்து கொண்டான். பார்த்திபன் எதிலும் கலந்து கொள்ளவில்லை. சுற்றும் முற்றும் பார்வை பார்த்து கொண்டு VIP அருகில் இருக்கும் காவலாளி போல நின்று கொண்டான். இவர்கள் செல்லும் இடமெல்லாம் கூட வருவதோடு சரி, ஆனால் அதை தென்னை மர வீழ்ச்சியில் மட்டும் ஏற மாட்டேன் என பிருந்தா மறுக்க, ஜாலியாக இருக்கும் வா, நான் உன்னை பக்கத்துலேருந்து பார்த்துக்கிறேன் என்று தைரியம் சொன்ன போதும் அதை பார்த்தாலே வயிற்றுக்குள்ளே குடலை வெளியே வந்துடும் போல இருக்கு என்று பீதியில் இவள் அற, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நானும் தானே கூட வரேன் வா. வேண்டாம் என்று இவள் மறுக்க, வேணான்னு சொல்கிறாள விட்டுடு, அப்புறம் எல்லார் தலையிலையும் வாந்தி அபிஷேகம் பண்ணிட போறா என்று அவன் உரைக்க இவள் முறைக்க ஸ்னேகா சிரித்துவிட்டு, சரி சரி இங்கே உட்காந்துரு வந்துடுறேன் என்று ஸ்னேகாவும் பிரகாஷும் கிளம்பினர். அங்கு போட்டப்பட்டிருந்த சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்து அங்கு வேடிக்கை பார்ப்பதோடு நிறுத்தி கொண்டாள் இவள். அது முதலில் மேலே செல்லவும் ஆவென வாயை பிளந்து இவள் பார்த்தாள். எம்மாடி நல்ல வேலைப்பா நான் போகலை என்று மனதில் கூறிக்கொள்ள, வாயை மூடு, கொசு உள்ள பூந்துட போகுது என்றான் அவன். அவன் குரலில் திரும்பி பார்த்தவள் அங்கு இருந்த மரத்தில் ஒற்றைக்கால் வைத்து கை கட்டியபடி மிகவும் ஸ்டைலாக நின்று கொண்டு இருந்தான் பார்த்திபன். இதுவரை கடமை கட்டுப்பாடு என்று இவனை பார்த்து பார்த்து பழகியவள் இன்று இலகுவாக சாய்ந்து கொண்டு அவன் நிற்கும் அழகு கண் கவருவதாயிருக்க, அவன் மீதுள்ள பார்வை விளக்க முடியாமல் அவள் இருக்க அவளை ஆழ்ந்து பார்த்தவன், ஹே
அங்கே தான் அந்த மிஷினை பார்த்து வாய் பொழந்து இங்கே என்ன இருக்குன்னு இப்படி பார்க்குற என்று அவன் கேட்டே விட சுய உணர்வு பெற்றவள் ஒன்றும் இல்லை சார் என்று சமாளிக்க இப்பொழுதும் அவள் அருகில் வந்து நின்றவன் இது நம்ம ஆஃபீஸ் இல்லை, நீ எம்ப்ளாயும் இல்லை, சாரு மோருன்னு கூப்பிடாத. பின்ன எப்படி கூப்பிடுறது? அவனும் வில்லங்கமாக பார்த்து கொண்டு அவளை தள்ளி அமர சொல்லிவிட்டு அருகே அமர்ந்தவன் கூப்பிடுறதுக்கு எவ்வளவோ இருக்க, டார்லிங், ஸ்வீட் ஹார்ட், ஹனி, இப்போ புதுசாக கிளம்பியிருக்கே பேபி பேபின்னு, எது உனக்கு வசதியோ அது போல கூப்பிடு. விழி விருது அவளை பார்த்தவள் இப்படியெல்லாம் பேச கூட இவருக்கு தெரியுமா என்று நினைத்து கொண்டார். உனக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு, அடிக்கடி ஃப்ரீஸ் ஆகிடுற என்றவள் இல்லை என்பது போல் தலையை மட்டும் ஆட்டி வைத்து விட்டு பார்வையை திருப்பி கொண்டார். சிறிது நேரத்தில் பிரகாஷும் ஸ்னேகாவும் வந்துவிட வாட்சை ஒரு முறை பார்த்தவன் சாப்பிட அடுத்தது பார்க்கலாம் என்று அனைவரையும் அழைத்து கொண்டு அந்த இடத்திலேயே உள்ள கேண்டீனை நோக்கி சென்றான். அங்கு 20 வெஜ் ரைஸ், தயிர் சாதம், புளி சாதம் மட்டுமே என்றாக அனைவருக்குமே வேண்டியதை கேட்டுவிட்டு ஆர்டர் செய்தான். அனைவரும் வெஜ் பிரியாணி ஆர்டர் செய்ய தனக்கு தயிர் சாதம் என்று கேட்ட பிறகு அவளுக்கு வெஜ் பிரியாணியை ஆர்டர் செய்துவிட்டு சாப்பிட சொன்னான். என்ன வேணும்னு கேட்டுட்டு அவருக்கு வேண்டியதை ஆர்டர் செய்கிறதுக்கு எதுக்கு என்ன கேட்கணும் என்று தோன்றியது அவளுக்கு. அனைவரும் சாப்பிட்டு வெளிவந்து விட அடுத்து என்ன செய்வது என்று ஸ்னேகா கேள்வியாய் சுற்றும் முற்றும் பார்க்க சாப்பிடத்தோட எதில் ஏறி சுற்றினாலும் வயிற்றில் உள்ளதெல்லாம் வெளியே வந்துடும், நான் வரலப்பா என்றவளை ஹே அதெல்லாம் வராது, 4 மணி வரைக்கும் தான் நமக்கு டைம் இருக்குது, அதுக்குள்ளே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துடணும் என்று துழலுடன் அவள் கூற நீ போயம்மா நான் வேற ஏன் என்று இவள் சலிக்க அட சும்மா இரு உனக்கு ஒன்றும் ஆகிடாது என்றவள் அந்த ரோலர் கோஸ்டரை காமிக்க முடியவே முடியாது என்று இவள் மறுக்க பிரகாசும் சரி பார்த்துபடியும் சரி இவர்களுடைய பேச்சுவார்த்தையை கவனித்தவர்களை தவிர இழைப்புகவில்லை. அதுவும் பிருந்தாவின் பேச்சுகளில் புன்னகையோடு பிரகாஷ் தொடர்ந்தான். பார்த்திபனோ வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அவள் ஒவ்வொரு அசைவுகளையும் ரசித்தவாறு இடையில் அண்ணனிடம் திரும்பியவன் அண்ணி ரொம்ப பயந்தாங்கொழியா இருக்காங்களே அண்ணா, அப்பா சொன்ன மாதிரி உங்களுக்கு அவங்களுக்கு செட்டே ஆகலை என்று உளறிவிட்டு அதுங்க அண்ணனை பார்க்க அவன் முறைப்பை பெற்றுக்கொண்டு திருட்டி விழிவிழிக்க கொன்னுடுவேன் என்று வாய்க்குள் வார்த்தைகளை அவன் கடிக்க அமைதியாக முன்னால் ஓடிவிட்டான். என்ன நீ என்று சலித்த ஸ்னேகா சுற்றும் முற்றும் பார்க்க அவள் கண்ணில் பட்டது அந்த கேபிள் கார். ஹை வா வா அந்த கேபிள் காரில் போவோம், ஒரு ரவுண்டு, உன்னை குலுக்காது சுத்தாது தலை குப்புற விழமாட்ட வா என அவள் கையை பிடித்து இழுத்தவாறு அது இருக்கும் இடம் நோக்கி சென்றாள். அதை மேலே பார்த்தபடி வந்தபோலோ சரி இப்படி சுற்றி அப்படி வந்து நிற்குது அவ்வளோதானா என்று திருப்தியுடன் போக 2 மாடி ஏறி அதில் சென்று நிற்க மேலிருந்து கீழே பார்த்தபோலோ ஐயோ என அதிர்ந்து ஸ்னேகா எவ்வளோ உயரம் என்று ஆரம்பம் செய்ய ஏய் கொன்னுடுவா உன்னை, இதுக்கும் ஏதாவது சொன்னா ஒழுங்கு மரியாதையா வாயை முடிட்டு வா, நாம போகிறோம் அவ்வளோதான் என்று அவள் கண்டிக்க இவளுக்குமே சிரிப்பு வர மெல்ல தலையாட்டி கொண்டாள். அவள் அருகில் நின்றாள். இருவராக செல்லும்படி இருந்தது. அதை இயக்குபவர் ஒவ்வொரு காரும் கொஞ்ச நேரம் தான் நிற்கும், அது சுற்றி வரும்போது டக்குன்னு வந்து நின்றுடுங்க, அப்போது ஆப்போசிட் சைடில் இறங்கிடலான்னு நினைக்காதீங்க, திரும்பி இங்கே வந்து தான் இறங்கணும் என்று அவர் விளக்கம் கொடுக்க சரி சரி என்று மண்டையை இவள் டிங்கு டிங்கு என்று ஆட்டிக்கொண்டு தயாராக நின்றாள். இருவராக நிற்க சொல்ல நின்றவர்கள் முன்னாடி செல்பவர்கள் எப்படி ஏறுகிறார்கள் என்று அதையே கவனித்தபடி இவள் நின்றாள். இருந்தும் வயிற்றுக்குள் பட்டாம்பூச்சி பறந்தது. இவ்வளவு உயரமா, பயமா இருக்கே, சொன்னாலும் திட்டுவாளே என்று மனதில் புலம்பியபடி நிற்க இவர்கள் முறை வரவும் கால்களும் அச்சத்தில் நடுங்குவது போல் இருக்க ஓடி சென்று சரியாக அவர்கள் சொன்ன இடத்தில் நிற்க இவர்களை அமர வைத்துவிட்டு லாக் செய்த அடுத்த நொடி அது நகர்ந்து விட்டது. அந்த இடத்தை விட்டு வெளியேற பரந்த ஆகாயத்தை பார்க்க இவளுக்கு பக்கென்று இருந்தது. மெதுவாக கீழே குனிந்து பார்க்க பூமி மிக மிக தூரத்தில் இருப்பது போல் தோன்ற ஸ்னேகா கையை பற்றி கொண்டு எனக்கு மயக்கம் வருது என்று அவள் புறம் திரும்ப மீண்டும் அதிர்ந்தார். அங்கு இருந்தது ஸ்னேகா அல்ல, பார்த்திபன். ஆகாயம் பூமி என்பதெல்லாம் மறந்து நீங்க என்ற அசைவற்று நின்றவளை மூச்சை வேகமாக இழுத்துவிட்டு அமைதியா இரு என்றான் அவன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க.